வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் கிளாஸ் பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் வந்து பேசிக்காக முடிச்சிருந்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெஷர்ஸ் ஆஃப் இந்த கிளாஸில் வந்து மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி சொல்லுவோம். இல்லாட்டி மெஷர்ஸ் ஆஃப் ஆவரேஜ், இல்லாட்டி மெஷர்ஸ் ஆஃப் லொக்கேஷன், எது வேணாலும் சொல்லலாம். மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, மெஷர் ஆஃப் ஆவரேஜ், இல்லாட்டி மெஷர் ஆஃப் லொக்கேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம ஆவரேஜஸ் கண்டுபிடிக்கிறதுல மெயினாக வந்து ஒரு 5 இது பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அர்த்தமெட்டிக் மீன். இந்த அர்த்தமெட்டிக் மீன்லே சிம்பிள் அர்த்தமெட்டிக் மீன், வெயிட்டட் அர்த்தமெட்டிக் மீன், 2 டைப்பில் பார்ப்போம். அர்த்தமெட்டிக் மீனில் ரெண்டாவது இது மீடியன், மூணாவது மோட், ஃபோர்த் ஒன் ஜாமெட்ரிக் மீன், ஃபிஃப்த் ஒன்று ஹார்மானிக் மீன். அப்போ இந்த மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சிஸில் இந்த 5 வகையான மெஷர்ஸ் நம்ம பார்ப்போம். அர்த்தமெட்டிக் மீன், மீடியன், மோட், ஜாமெட்ரிக் மீன், ஹார்மானிக் மீன். இந்த அர்த்தமெட்டிக் மீன் வந்து ஃபஸ்ட்டு அதுலேயே வந்து நமக்கு நிறையா பேசிக்காக கொஸ்டின்ஸ் நிறையா தடவை டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக 2019 டிஆர்பியில் கூட ஒரு கொஸ்டின் அர்த்தமெட்டிக் மீன்லேருந்து கேட்டிருந்தாங்க. த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் டீவியேஷன் ஃப்ரம் த மீன் இஸ் ஆல்வேஸ் 0. அதே மாதிரி இந்த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த ரூட் மீன் ஸ்கொயர் டீவியேஷன் ஆஃப் ஃப்ரம் த மீன் இஸ் ஆல்வேஸ் லீஸ்ட் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து நம்ம மீன்லேருந்து. அப்போ இது வந்து பேசிக்காக இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக அதை பார்த்துட்டு தான் போகணும். இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காகவும் கொஞ்சம் நமக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அர்த்தமெட்டிக் மீன் பார்க்கலாம். அர்த்தமெட்டிக் மீனை பொறுத்தளவுக்கு நம்ம அர்த்தமெட்டிக் மீன் வந்து சராசரி, கூட்டு சராசரி. ஒரு 5 நம்பர் கொடுத்துட்டு சராசரி கேட்டாங்கன்னா அந்த 5 நம்பரையும் கூட்டி 5ஆல் வகுத்தா போதும். அதான் வந்து நம்ம ஆவரேஜ்னு சொல்லுவோம். இதாவது பேசிக்காக வந்து இதில் வந்து இது நம்ம 8th லெவல் 8th ஸ்டாண்டர்ட் லெவல்லே நம்ம இந்த சம்ஸ் இருக்குது. 8th 9th 10th நம்ம இந்த மீடியன் மோட் படிச்சிருப்போம். அப்படிங்கிறப்ப நம்ம ஃபார்முலாஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எப்படி டிஆர்பியில் சம்ஸ் கேட்டிருக்காங்க அது வேணால் நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம அர்த்தமெட்டிக் மீன், சிம்பிள் அர்த்தமெட்டிக் மீன் பார்க்க போகிறோம். அர்த்தமெட்டிக் மீனை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டிவிஜுவல் சீரீஸ் இருக்கு, டிஸ்கிரீட் சீரீஸ், கண்டினியூஸ் சீரீஸ். இதில் 2 வகையான நம்ம மெத்தட்ஸ் பார்ப்போம். டைரக்ட் மெத்தட், ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட். நம்ம இண்டிவிஜுவல் சீரீஸ்னால் நமக்கு தெரியும், நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துருப்போம். 10 எண்களின் கூட்டு சராசரி, ஃபைண்ட் த அர்த்தமெட்டிக் மீன் ஆஃப் 10 நம்பர்ஸ் மட்டும் கொடுத்தா இண்டிவிஜுவல் சீரீஸில் வரும். இதுக்கு ஃபார்முலா நம்ம அர்த்தமெட்டிக் மீன்னாலே இந்த எக்ஸ் பார் நோட் பண்ணுவோம். அர்த்தமெட்டிக் மீன் வந்து எக்ஸ் பார் நோட் பண்ணுவோம். எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் கொடுத்துருக்க வேல்யூயை கூட்டி எத்தனை வேல்யூவோ அதால் டிவைட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் பை என். பெரிய நம்பர்ஸாக இருக்கிறப்ப நம்மளாம் ஒரு நம்பரை மீன், அசியூம்டு மீன் சொல்லி வச்சுக்கிட்டு இந்த வேல்யூஸை ஃபுல்லாக அந்த அசியூம் மீன் வந்து கழிச்சு நம்ம என்ன செய்வோங்க, அசியூம் மீன் மெத்தட் பார்ப்போம். அந்த மெத்தட்லையும் போடலாம். அசியூம்டு மீன் மெத்தட்னு வரப்ப எக்ஸ் பார் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சம்மேஷன் ஆஃப் டி பை என். இந்த டிங்கிறது இந்த இடத்துல டீவியேஷன் எதுல இருந்துங்க, எக்ஸ் மைனஸ் ஏ. எக்ஸோட வேல்யூவை ஏலிருந்து கழிச்சு கொண்டு வரதான் டின்னு சொல்லுவோம். இந்த ஃபார்முலா வந்து டைரக்ட் மெத்தடில் அர்த்தமெட்டிக் மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்கிரீட் சீரீஸ்னால் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனில் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஃப்ரீக்வன்சி வந்து எஃப் கொடுத்துருப்பாங்க. அப்படிங்கிறப்ப இங்கே வர்றப்ப மீன் எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் பை
summation of f இதான் equal to என்னன்னு சொல்லியிருப்போம் அந்த இடத்துல summation of frequency distribution வர்றப்ப summation of fx by summation of f அந்த summation of f இந்த இடத்துல என்னன்னு சொல்லுவோம். இது frequency distributionக்கு மீன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. இதே assumed mean மெத்தட்ல வர்றப்ப a plus summation of fd by n summation of fd by n ன்னு வரும். இந்த இடத்துல d ங்கிறது இதே மாதிரி தான் x minus a. அடுத்து continuous series வர்றப்ப x bar equal to summation of fm by summation of f equal to என்னன்னு சொல்லுவாங்க தான். இந்த இடத்துல m ங்கிறது மிட் வேல்யூ. இந்த மிடில் வேல்யூ m கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்வாங்க அப்பர் லிமிட் பிளஸ் கொடுத்திருக்க கிளாஸ் இன்டர்வலோட அப்பர் லிமிட் கிளாஸ் இன்டர்வலோட அப்பர் லிமிட்டையும் லோயர் லிமிட்டையும் கூட்டி 2ஆல வகுத்தா போதும். அப்பர் லிமிட்டையும் மிடில் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இது கண்டினியூஸ் சீரிஸ். இதிலே வந்து நம்ம அந்த அசிம் மீன் மெத்தடும் போடலாம். x bar equal to a plus summation of fd by n. இந்த இடத்துல d ங்கிறது x minus m. மிடில் வேல்யூல இருந்து x வந்து கழிச்சு எழுதுறது m minus x d equal to m minus x ன்னு சொல்லிருப்பாங்க. இது வந்து நம்ம பேசிக்கா வந்து நம்ம டைரக்ட் மெத்தட்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபார்முலாஸ். ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் வர்றப்ப பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட்ல இந்த ஃபார்முலா தெரிஞ்சுட்டா போதும். இதோட நம்ம கிளாஸ் மேக்னிடியூடையும் பெருக்கிருப்பாங்க. x bar equal to a plus இதே தான் வரும் summation of d by n into I. கிளாஸ் மேக்னிடியூட பெருக்கிருப்பாங்க. இது வந்து ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட்னு சொல்றோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுலயே I சேர்த்திருப்போம். x bar equal to a plus summation of fd by n into I. அதுவே இங்க பாத்தீங்கன்னா summation of step division மெத்தட்ல a plus summation of fd by n into I. அவங்க கிளாஸ் மேக்னிடியூட பெரிய கொண்டு வந்திருப்பாங்க ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட்ல. அப்போ பொதுவாக நீங்கள் இந்த அர்த்தமெட்டிக் மீன்னா இண்டிவிஜுவல் சீரிஸ், டிஸ்கிரீட் சீரிஸ், கன்டினியூஸ் சீரிஸ், அதில் டைரக்ட் மெத்தட், ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட், இந்த ஃபார்முலாஸை மட்டும் முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சுட்டாலே நம்ம எந்த ஒரு டேபிளர் காலம் கொடுத்துட்டு மீன் கண்டுபிடிச்சோம்னா ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவில் தான் என்ன செய்ய போகிறோங்க அப்ளை பண்ண போகிறோம். அப்போ இந்த ஃபார்முலா தெரிஞ்சுட்டா நீங்கள் எந்த சம் வந்தாலும் நம்ம போட்டுடலாம். இப்போ அர்த்தமெட்டிக் மீனை பொறுத்தளவுக்கு பேசிக்காக எந்த மாதிரி சம்ஸ் கேட்டிருக்காங்க டிஆர்பியில் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இது நம்ம பழைய டிஆர்பி 2005ல் கேட்ட கொஸ்டின் தான். த மீன் மார்க் ஆஃப் 100 students was found to be 40. It was later found that a mark 53 was read as 83. Then the corrected arithmetic mean is. இது நம்ம பேசிக்காக வந்து 9th 10th ஸ்டூடெண்ட்ஸுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம். இதை வந்து அப்போ கேட்டிருந்தாங்க, டிஆர்பியில் கேட்டிருந்தாங்க. அதாவது மீன்ஸ் ஒரு 100 ஸ்டூடெண்ட்டோட மீன் கொடுத்துட்டு அதில் வந்து ஒரு மார்க்கை வந்து தப்பாக பதிஞ்சிட்டோம். அப்படி தப்பாக பதிஞ்சதுனால வந்த மீன் தான் 40. அப்போ கரெக்ட் பண்ணி போட்டோம்னா நம்ம கரெக்டாக மீன் என்னான்னு சொல்லி கேட்பாங்க. இது வந்து நம்ம பேசிக்காக 9th 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய சம்மு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ கொடுத்துருக்கிறது வந்து மொத்தம் 100 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ n equal to 100, x bar equal to 40. இப்போ இந்த 53 தான் எப்படி பதிஞ்சிட்டாங்கன்னா 83ன்னு பதிஞ்சிட்டாங்க. பதிஞ்சிட்டு நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க கரெக்டட் மீன். அப்போ கரெக்டட் மீன் equal to wrong summation of x. அந்த 100 ஸ்டூடெண்ட்ஸோடைய சம் அந்த மார்க்ஸ்லாம் கூட்டினது தான் ராங் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ராங் ஐட்டம் ப்ளஸ் கரெக்ட் ஐட்டம் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம் போட்டால் கிடச்சிட போகுது. அதாவது நம்மகிட்ட ஒரு மார்க்கை தான் தப்பாக பதிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பதிஞ்சிட்டு அப்போ கரெக்ட் மீன் என்னான்னு கேட்குறாங்க. அப்போ மொத்த கூடுதல் தவறான கூடுதலிருந்து தவறாக பதிஞ்ச மார்க்கை கழிச்சிட்டு கரெக்டான மார்க்கை கூட்டிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். பை என் பை மொத்த மதிப்பு போட்டோம்னா கரெக்டட் மீன் கிடச்சிரும். அப்போ ராங் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் வேணும்னா நமக்கு எக்ஸ் பார் ஈக்குவல் டு 40 கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு எக்ஸ் பார் ஈக்குவல் டு 40
நமக்கு என்ன தெரியும் x bar equal to summation of x by n. அப்போ இதிலிருந்து n equal to summation of x equal to n into x bar. அப்போ summation of x வேணும்னா n-ஐயும் x bar-ஐயும் பெருக்கினா போதும். அப்போ 100 into 40 4000 minus wrong item. எதா வந்து 53 was read as 83. 53 was found that a mark 53 was read as 83 இருக்காங்க. அப்போ 83 தப்பாக போட்டோம். அப்போ 83 கழிக்கணும். 83 கரெக்ட் ஐட்டம் வந்து 53 பை n வந்து 100. அப்போ 83 minus 53 13 வரும். 4000 minus 30 3970 by 100 equal to 39.7. இது நம்ம பழைய டிஆர்பி கொஸ்டின் தான். பழைய டிஆர்பியில் கேட்டிருந்த கொஸ்டின் 2005ல். இது ரொம்ப இனிமையான கொஸ்டின். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேறு எப்படி கேட்கலாம் அப்படிங்கிற போனதோட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஹார்மோனிக் மீனில். த ஃபஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸ், த ஹார்மோனிக் மீன் ஆஃப் ஃபஸ்ட் என் நேச்சுரல் நம்பர் இஸ் டேஷ்னு கொடுத்து ஃபார்முலாஸ் கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி ஃபார்முலா கேட்கலாம். அந்த மாதிரி பார்க்குறப்ப நம்ம அடுத்த சம் அதான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சம்ஸ். த arithmetic mean of first 20 natural numbers, the weighted arithmetic mean of first 10 natural numbers, the arithmetic mean of items 1 4 7 10 13. இந்த மாதிரி வர்றப்ப எப்படி போடலாம்? அப்போ இந்த செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா the arithmetic mean of first n natural numbers, the arithmetic mean of first n natural numbers வந்து ஃபார்ம் பண்ணாங்க n plus 1 by 2. இந்த ஃபார்முலா வச்சுக்கலாம். அதாவது நமக்கு the sum of first n natural numbers வந்து என்ன தெரியும்? n into n plus 1 by 2 தெரியும். இங்கே arithmetic mean of first n natural numbersங்கிறாங்க. அப்போ by n வேற வரணும். அப்போ n போடுறப்ப இந்த n கேன்சல் ஆகி n plus 1 by 2 வரும். இது ஃபார்முலா. அப்போ இங்கே வந்து n equal to 10. செகண்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ n equal to 10ன்னு போட்டிங்கன்னா arithmetic mean of first 10 natural numbers 10 plus 1 by 2 11 by 2 5.5. அப்போ என்ன அவங்க 5.5. அப்போ இந்த ஃபார்முலா டேட்டா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபார்முலா யூஸ் பண்ணாலே போதும். அதுக்கடுத்து வெயிட்டட் அர்த்தமெட்டிக் மீன் வரப்ப வெயிட்டும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. நம்ம வேரியபிள்ஸ் எக்ஸுக்கு வெயிட்டும் கொடுத்துருப்பாங்க. அப்போ அதுக்கு ஃபார்முலா என்ன சொல்கிறாங்கன்னா x bar equal to summation of weight into x by summation of w. அதாவது x1 x2 x3 வேரியபிள்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு w1 w2 wn சொல்லி வெயிட்டும் கொடுத்துருப்பாங்க. இதை என்ன சொல்லுவாங்கன்னா w1 x1 w2 x2 up to wn xn by summation of w1 w2 up to wn சொல்லுவோம். இது ஃபார்முலா. இதுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா x bar equal to summation of w fx by summation of w வரும். இது வந்து வெயிட்டட் அர்த்தமெட்டிக் மீன் சொல்லுவோம். இது சும்மா நீங்கள் நம்ம ஃபார்முலாஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க சம்மில்? த வெயிட்டட் அர்த்தமெட்டிக் மீன் ஆஃப் ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ த வெயிட்டட் அர்த்தமெட்டிக் மீன் ஆஃப் ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ இதுக்கு வந்து ஃபார்முலா என்ன சொல்கிறாங்கன்னா த வெயிட்டட் அர்த்தமெட்டிக் மீன் ஆஃப் ஃபர்ஸ்ட் n natural numbers equal to 2n plus 1 by 3. இங்கே வந்து arithmetic mean of first n natural numbers வந்து n plus 1 by 2ன்னு பார்த்தோம். The weighted arithmetic mean of first n natural numbers is equal to 2n plus 1 by 3. அப்போ இங்கே n equal to 10. அப்போ x bar weighted arithmetic mean equal to 2 into 10 20 20 plus 1 by 3 21 by 3. இந்த மாதிரி போடணும். இது வந்து நம்ம தெரிஞ்சது தான், ஈஸியான ரிசல்ட் தான். இந்த மூணாவது ரிசல்ட் வந்து நீங்கள் அப்படியே கூட்டியும் போடலாம். 1 2 3 4 5 ஐட்டம்ஸ் இருக்குது. இதை வந்து கூட்டியும் போடலாம். இது வந்து இந்த சம் என்ன சொல்லியிருக்கோம், எது கொடுத்துருக்கோம்னா
இந்த இடத்துல எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னா the arithmetic mean of items in AP arithmetic progression AP GP ன்னு பார்த்துருப்போம். அப்போ அது arithmetic mean of items in AP arithmetic progression AP ல இருந்துச்சுன்னா first term plus last term by 2. the arithmetic mean of items in AP க்கு வந்து என்ன ஃபார்முலா சொல்றாங்கன்னா first term plus last term by 2. அதாவது mean of first and last term கூட சொல்லலாம். the mean of first and last term. அப்பங்க இது AP ல தான் இருக்கு. 3 3 கூட்டிருக்காங்க. 1 + 3 4 4 4 + 3 7 7 + 3 10. அப்ப first term last term கூட்டி 1 + 13/2 = 14/2 = 7. ஆன்சர் வந்து என்ன வருதுக்கு 7 வரும். இது நீங்கள் மொத்தமாக கூட்டி பார்த்தாலும் 7 தான் வரும். மொத்தமாக 13 23 30 34 35/5 7. அதை தான் வந்து த அர்த்தமெட்டிக் மீன் ஆஃப் த ஐட்டம்ஸ் இன் ஏபி அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷனில் கூட்டுத்தொடரில் இருந்துச்சுன்னா ஏபினா நமக்கு கூட்டுத்தொடர்னு தெரியும். அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் கூட்டுத்தொடரில் இருந்துச்சுன்னா கூட்டுத்தொடர் முறையில் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் டேம் ப்ளஸ் லாஸ்ட் டேம் பை 2 அதான் பார்த்தோம். இந்த மாதிரி பேசிக்ஸ் தான் வந்து நமக்கு கேட்குறாங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த இது நமக்கு அர்த்தமெட்டிக் மீனில் டிஆர்பியில் கேட்டிருக்காங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் மேத்தமெட்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அர்த்தமெட்டிக் மீன். அதுக்கடுத்து நமக்கு பல டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேத்தமெட்டிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் mathematical properties of arithmetic mean. the mathematical properties of arithmetic mean சொல்லுவாங்க. இது நமக்கு அடிக்கடி டிஆர்பியில் இப்போ ரீசெண்டாக 2019 டிஆர்பியில் கூட கேட்டிருந்தாங்க. இதில் வந்து ஒரு கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுவாங்கன்னா the sum of deviation of the set of values from arithmetic mean is always 0. the sum of deviation of set of values from the arithmetic mean is always 0 ன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி கடந்த டிஆர்பிகளில் ஒரு 5-6 தடவை கேட்டிருப்பாங்க. 2019லையும் கேட்டிருந்தாங்க. எப்படி கேட்டிருந்தாங்க அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த சம் ஆஃப் டிவியேஷன் சொல்லியிருந்தோம். அங்கே எப்படி கேட்டிருந்தாங்க அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த டிவியேஷன் ஆஃப் எ செட் ஆஃப் வேல்யூஸ் ஃப்ரம் their arithmetic mean is 0. from their arithmetic mean is 0ன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதாவது சம்மேஷன் ஆஃப் x minus x bar equal to 0. summation of x minus x bar equal to இது ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி. அதாவது நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த உதாரணத்துக்கு x equal to 10 20 30 40 15 வச்சுக்கிட்டோம்னா இதை ஃபுல்லாக கூட்டினீங்கன்னா summation of x equal to 150 வருது. x bar கண்டுபிடிச்சிங்கன்னா 150/5 equal to 30. இந்த வேல்யூஸோடைய எக்ஸ் பார். இப்போ டீவியேஷன் கண்டுபிடிங்க எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். அப்போ எக்ஸ் மைனஸ் 30. அப்போ 10 மைனஸ் 30 மைனஸ் 20 மைனஸ் 10 0 10 20. இப்போ இதை ஃபுல்லாக கூட்டுறோம். இதே வந்து சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். கூட்டுறப்ப மைனஸ் 20 ப்ளஸ் 20 0 மைனஸ் 10 ப்ளஸ் 10 0. அப்போ என்ன வருங்க 0. இதை தான் சொல்லியிருப்பாங்க. sum of deviation from the arithmetic mean is always 0. இது நம்ம போன 2019 இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா the sum of squares of deviation of the set of values
from their arithmetic mean. From their arithmetic mean is always least ன்னு இருப்பாங்க, இல்லாட்டி always minimum இருப்பாங்க. The sum of squares of deviation of set of values from arithmetic mean is minimum. The sum of இந்த இடத்துல sum of square ன்னு வரலாட்டினா the sum of deviation வெறும் deviation மட்டும் இருந்துச்சுன்னா அது மீடியன்லேருந்து எடுத்தாதே லீஸ்டாக இருக்கும். ஆனால் the sum of squares of deviation of the set of values from their arithmetic mean is always minimum சொல்லுவாங்க. இதே வேறு எப்படி சொல்லிட்டு போன வட்டம் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா root mean square deviation, root mean square deviation from their arithmetic mean is least ன்னு கேட்டிருந்தாங்க. போன 2019 டிஆர்பி கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டும் செகண்ட் பாயிண்ட்டும் கொடுத்துட்டு first the sum of deviation of the algebraic sum of the deviation of the set of values from their arithmetic mean is always 0. Second point, root mean square deviation from their arithmetic mean is least. Option 1 and 2 are correct. 1 is correct, 2 is not true. 2 is correct, 1 is not true. Both are not true அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. அதில் இந்த செகண்ட் ரிசல்ட் தான் என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது